தங்களுக்கு சந்தோஷம், வாழ்க்கை அப்படின்னு கொண்டிருக்கவங்க இருக்கிறாங்க. பிறர் அவமதிக்காதீங்க. ஏதோ சிறு குறைபாடோடு ஒருவர் பிறந்து வந்திருந்தால் அது யார் செய்த பாவம்? இயேசுவினிடத்தில் பிறவி குருடன் ஒருத்தனை காட்டி கேட்குறாங்க, இது இவன் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா? பெற்றோர் செய்த பாவம்னு கேட்கலாம். இவன் செய்த பாவம்னா எப்பப்பா இவன் பாவம் செஞ்சான்? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கான், பிறக்கும் போதே கண்ணு தெரியாம பிறந்திருக்கான். தாயின் கருவில் ஒரு சிறு சிசுவா உருவாகி வந்திருக்கிறான். ஆனா அந்த மனுஷரை பார்த்து இவன் செய்த பாவமா அப்படின்னு கேட்கறது தான் இந்த உலகம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஆன்சர் பண்ணார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. ஒருவேளை மக்கள் எப்படி திங்க் பண்றாங்க, வாலிப பிராயத்திலேயோ எதுலையோ அவன் செஞ்ச பாவம் தான் அதற்கு முன்னமேயே பிறப்பிலிருந்து தண்டனை கொடுத்தாரான்ற மாதிரி கேட்டாங்களோ என்னமோ. எவ்வளவு எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கின்றன. அப்ப தற்செயலாய் நேரிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம் அவனை பெற்ற தாயினிடத்தில் இருந்திருக்கலாம். அந்த பலவீனத்தோடு கூட பிள்ளையை சுமந்ததினால் அல்லது ஒரு சுகவீனத்திலே ஊடே கடந்து போகிற போது அவர்கள் வயிற்றிலே பிள்ளை சுமந்ததினால் கண் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தாய்க்கு அம்மை நோய் என்ற நோய் போன்றது வருமானால் சில நேரங்களில் பிள்ளையை பாதிக்கக்கூடாது என்று உடனே தேவையான மருத்துவ உதவிகளை நாடி சரி செய்து கொள்ள சொல்வார்கள் என்று எண்ணுகிறேன். பிள்ளைக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, ஒரு சிறு குறைபாடு வந்துடக்கூடாது. அப்படி ஏதோ ஒரு குறைபாடுனால பிறந்திருக்கலாம். அப்ப இப்படிப்பட்டவைகளெல்லாம் மறங்க. அடாடா, கண் தெரியாமல் இருக்கிறான், அவனுக்கு நான் என்ன செய்யட்டும், அவனுக்கு நான் என்ன உதவி செய்யட்டும் அப்படின்னு உதவி செய்யலாம் இல்லையா? அவனுக்கு நல் வாழ்க்கை அமைத்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு உங்க பெற்றோர் ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஓடாதீங்க. இது முதற்கொண்டு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் இல்லை. மேல் அதிகாரத்தில் உள்ளவர்களையோ எளியவர்களையோ யாரையும் நான் பரியாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் கர்த்தர்